நானும் மதுரக்காரன் தான்டா. வழக்கம் போல லேட் ஆகிட்டு தான் இருக்கு அந்த ஆளு. கொடையோட வந்திருக்கு, மழையா பெய்யுது. என்ன இன்னைக்கு என்ன கொடையோட என்ன ஒன்லி சாங் ஜினுக்கு ஜினுக்கு ஜின்தனக்காவா? அப்படிதான் ஆடலாமா? சரி, வேணாம் வேணாம் வேணாம். நீங்க என்ன ஏன் இந்த கொடைக்கு என்ன ரீசன்ங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, டீனர் பக்கம் போயிருந்தேன். கொடை சீப்பா கிடைச்சா? சீப்பா கிடைக்கல, ஒரு லூஸ் பையன் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தான். ஒரு லூஸ் பையனா உங்களுக்கு? தெரியலங்க, பேர்லாம் தெரியலங்க, அதெல்லாம் கேட்டாங்க வாங்குறது. அண்ணா இங்கிட்டு ஒரு கொடை அப்படின்னா இந்த தம்பி யோசிக்க அப்படி போலீஸ்காரங்க அடிச்சு விரட்டியுமா அவங்க கொடை கொடுக்குறாங்க. இல்ல நான் வாங்கிட்டேங்க. நான் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் தனியா கூப்பிட்டு போனாங்க. என்ன மேட்டர்னா மிரட்டி கொடை கொடுத்தாங்களா வாங்கிக்கணும்னு சொல்லி? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் கேட்டேன் கொடுத்துட்டாப்ல. குடை எதிர்க்க நல்ல மனுஷனா இருக்காப்ல. வெயில் காலத்திற்கு குடை கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன பப்ளிக் நியூசன்ஸ் செய்து புசி ஆனந்த் அவர்கள் பூரா பேத்துக்கும். என்ன பேர் சொன்னீங்க? புசி ஆனந்த். அவரு அது தளபதி டீம் தான். இதையா வாங்கின கையில எடுத்து கறிக்கிறணும். சரி ரைட், கறிக்கிட்டீங்க. கொடையை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, வெயில் காலத்துல எதுக்குங்க நம்ம காசு கொடுத்து வாங்கிப்போம். தாவேகா நண்பர்கள் நீ டி நகர்ல போய் ரகசியம் இல்ல ப்ரோ, காமெடி. ஓகே, தாவேகா நண்பர்கள் இன்னைக்கு போய் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, டி நகருக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே நின்று பெர்மிஷன் எதுவும் வாங்காம போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு செய்யணும்டா, படிப்பறிவு இல்லாதவங்களா, கொஞ்சம்னால அறிவா இருங்கடா. கட்சிலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல தெரிஞ்சவங்க யார்ட்டாவது கேட்டிருக்கணும். இல்ல இந்த வீடியோல கீழே கமெண்ட்ல போய் ஆமைகள் பூரா டேய் என்ன நேத்து படம் வந்துச்சுன்னு நீங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா கொடைய வச்சு அப்படின்னு இன்னைக்கு போய் போலீஸ்காரர் ஒரு காவல்துறை நண்பர் வந்து சொல்றாரு, ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐ கேட்டகரியில இருக்க சொல்றாரு, கொஞ்சம் கூட கவனிக்காம சரி நான் குத்துட்டு போறேன், ஒண்ணும் இல்லப்பா, இங்க இந்த ஏரியா தான் குத்துட்டு போயிட்டே இருப்பேன்ப்பா அப்படி இப்படின்னு பாண்டிச்சேரி சென்னை கலந்த பாஷையில வந்து, இதுல வேற எங்க ஏரியா நான் பிறந்து வளர்ந்த கோட்டை அப்படின்ட்டு டி நகர் இவங்க ஏரியாமா. டேய் என்னங்கடா நீங்க பிறந்தாரு வளர்ந்தாரா தெரியல, இவரு சொல்லல, இவர் கூட ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்தான், இது டி நகர் நம்ம கோட்டை என்னன்னாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி பப்ளிக் நியூசன்ஸ் செஞ்சு வழக்கம் போல தாவேக்காரங்க வழக்கமா என்ன செய்வாங்களோ அதே தான் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இந்த குட்டி அனில்ஸ்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, இவனுங்க வந்து ஏதோ அதீத அதிசயம் நடந்த மாதிரி ஆட்சி கீச்சு புடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். தமிழ்நாடு காமெடி 2026 முதலமைச்சர் தளபதி 2026 முதலமைச்சர் விஜய் அப்படின்னு இவனுங்களா கோஷம் போட்டுக்கிட்டு கொடையில வந்து விஜய் கொடையை கொடுத்து பூக்கொடைக்கார காட்ட பழைய கடையை புடுங்கி தூக்கி போட்டு புது கொடையை வச்சுக்கோங்க அக்கா, வெயில் காலத்துல சந்தோஷமா வியாபாரம் பாருங்க அப்படின்னு. தளபதி நனல்லையே வந்து முளம் போட்டு வித்துட்டு இருப்பாங்களா? தளபதி முளம் கிலோண்டுகிட்டு இருக்கீங்களே, முள்ளமா அந்த இதுல தலைவா படிடா பரமானு விஜய் தான் போய் சொல்லணும். புசி சொல்ல மாட்டாரு, என்ன வந்து கேட்டுடுச்சு காலேஜ் போனாதானே போய் விஜய் பண்ணிட்டு போயிடுவாரு. இவங்க போய் விஜய் எப்படி சொல்லுவாங்க, ஆனா போனோம்னா கொடை கொடுத்தோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறானுங்க. இவனுக்கு கொடை கொடுத்த பிரச்சனை இல்ல, ஒரு 60-100 பேரை கூட்டிட்டு போய் ரோட்டை மறிச்சா சின்ன ரோடு ஏற்கனவே வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவர் அங்க இருந்து ரிப்ளை பண்ணுவாரு, நம்ம வளர்றது எதிர்கட்சிக்காரங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற சிம்பு வயசா அது. சாரி சிம்பு வயசு, எல்லா வயசும் எடுக்கிறீங்க, ஒரு 100-150 வயசு எடுப்பீங்கல்ல நீங்க. ஓகே தலைவா, இந்த குட்டி அணில்ங்க தொலையெல்லாம் வந்து அப்படியே லெஃப்ட்ல தள்ளி வச்சுட்டு மெயின் மேட்டருக்கு வரும். என்னதான் நடந்திருக்கு, என்ன வேற எல்லாம் மெயின் மேட்டர் இன்னைக்கு எதுவுமே பெருசா நடக்கல. அடுத்து வந்து ஜெயலலிதாவுடைய சொத்துக்களை எனக்கு கொடுங்க. அண்ணன் மகள் ஜெய தீபா அவர்களா பொண்ணு, அவங்கள மாதிரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்துவாங்களே, ஜெயலலிதா லுக் லைக் அவங்க வந்து என்னுடைய சொத்துக்களை பூரா எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு இந்த சைடு வந்து சொல்லியிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தம்மிடம் ஒப்படைக்க கோரி அவரது அண்ணன் மகள் ஜெய தீபா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அவங்க கேட்டிருக்காங்க, சொத்து நான் தான்ப்பா சொந்தக்கார பிள்ளை, எனக்கு சொத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சைடு நியாயம் தானே, ஆனா அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் அவங்க சொல்லிக்குவாங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, கர்நாடகா கோர்ட்ல வந்து கர்நாடக அரசு வந்து இதெல்லாம் வந்து நாங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துறோம், இது அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி அவங்க வாதிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை எதிர்த்து அப்படியே தீர்ப்பே வந்துருச்சு. இவங்க வந்து அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் நான் போவேன், இதெல்லாம் வந்து எங்க வீட்டு சொத்துரா, நாங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சதுரா, என்னதான் வந்து ஏதாவது முறைகேடு கிடையாதுன்னு போட்டு விட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? அப்ப எங்களுது இல்ல, எனக்கு அந்த அம்மாவுக்கு சம்பந்தமே இல்லைங்க, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. ஓகே தலைவா, இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும். அப்படியே மேல போயிட்டோம் உச்சநீதிமன்றம் வழியா, கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி கும்பமேளால என்ன நடந்துச்சு, கீழே இறங்கி கொஞ்சம் மேல இறங்கி, இல்ல உச்சநீதிமன்றம் கீழே தாங்க இருக்குது உத்தரப்பிரதேஷ். உச்ச கீழே. ஓ நீங்க அங்க போயிட்டீங்க டைரக்டா நார்த்துக்கு. நார்த்
ரொம்ப அறிவா இருக்கீங்களே குழந்தை. ரைட், ஓகே. கும்பமேளால ஏற்கனவே ஒரு தீ விபத்து. கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாலத்தின் மீது அந்த கரும்புகை எழக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் எல்லாம் வெடிச்சு ஏற்கனவே 80 பேர் செத்தாயின்னு சொல்லல, இன்னைக்கு ஒரு தீ விபத்தாயிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியில் கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியே பரபரப்பாக காணப்படுகிறது. பந்தல் பிரிக்கும் தீ விபத்தாச்சா, என்னாச்சு, இப்ப வரைக்கும் உயிரிழப்பு என்னங்கறத சொல்லல. சரி, இது நடந்துச்சு அப்படின்னா நியூஸ்ல வரவே இல்லை. அங்க இருக்க மீடியாஸ்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கு? இன்னும் தகவல் அவங்க மீடியாக்கே தரல. எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க என்னங்கறது தரல. என்னங்க சொல்றீங்க? மோடி வந்து குளிக்க போகும்போது ஃளைட்ல இருந்து இறங்கிட்டார், மண்ணில் கால் வைத்து விட்டார், நீச்சல் உடையில் வந்து விட்டார். பிரைம் மினிஸ்டருக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் இல்லையா? நீங்க சாதாரண மனுஷன் வந்து ஓட்டு போடாமலையாங்க பிரைம் மினிஸ்டர் தான் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்க மனுஷங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது. கேவலமான மனுஷங்க எப்படி தெரியுமாங்க இருக்குது? மன்னன் படத்துல கவுண்டர் பண்ணி யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சார் அப்படின்ற மாதிரி மனுஷங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. என்னோட சப்போர்ட் எல்லாம் வந்து ஜிக்கு தான். ஜி வந்து குளிப்பாரு, என்னன்னாலும் பண்ணுவாரு. அப்புறம் படம் போட்டு காட்டுவோம். எத்தனை பேர் செத்தாங்க லைட்டா இருங்க. நீங்க என்ன டெம்ப்ட் பண்ணாதீங்க, ட்ரிகர் பண்ணி பேசாதீங்க. என்னைய வந்து நீங்க வந்து நான் என் தலைவனுக்கு தான் எப்பவுமே சப்போர்ட். நீங்க தேவலாம் பேசாதீங்க. அடுத்த டாபிக் போங்க. யார் உங்க தலைவர்? கும்பமேளால 80 பேர் செத்தா எங்களுக்கு என்ன? நீங்க என்ன அவங்க எவ்வளவு பேர் செத்தா என்ன? அது உயிருங்க. உயிருக்கு ஈருன்னு இந்த காலத்துல வந்து கேவலம். சரி, ஓகே. இது நம்ம ஊரா இருந்தா நம்ம வந்து நேத்து எல்லா வீடியோஸ் வந்து அப்படியே கேள்வி கணைகளை தொடுத்து விடுவாங்க. அண்ணாமலை வந்து என்ன பாரு, இங்கெல்லாம் நடந்த குற்றம் நடந்தது என்ன, ஆளுங்கட்சிக்காரரின் சதி எதிர்கட்சிக்காரர்களுக்கு உதவவில்லை அப்படி இப்படின்னு இருப்பாரு அண்ணாமலை. இதெல்லாம் பார்த்தான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சாட்டை எடுத்து நாட்டை எடுத்துன்னு சொல்லி அடிச்சுப்பாரு. பொம்மை சாட்டை வாங்கி, பொம்மை சாட்டை, பஞ்சு சாட்டை. அடுத்தது சீமானை பத்தி பாப்போம் ப்ரோ. சீமான் என்ன பண்ணிருக்காரு? மறுபடியும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரா? செருப்படி வாங்கியிருக்காரா? கோர்ட்ல காரி துப்பிட்டாங்க. சீமான் வந்து நீங்க வந்து உங்க வாய் இருக்குன்னு நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, கோர்ட் இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காது. நாங்க வந்து ரொம்ப நாளாவே நான் உங்களை பாத்துட்டு தான் இருக்கோம். நீங்க பேசுறதெல்லாம் தப்பு. நீங்க பேசுனதுக்கெல்லாம் கோர்ட்டு படி ஏறிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ வந்து ஏமாத்திட்டு தெரியல. நீ பேசுற வாய்க்கு ஒரு 4-5 தடவை கோர்ட்ல ஏறினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. நீங்க இனிமே கோர்ட்டுக்கு போங்க சீமான். கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களை மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்கன்னா இது வந்து வேலைக்கு ஆகாது. நீங்க 10 தடவை ஏறி இறங்குங்க, உங்களுக்கு புத்தி வரும், அப்பதான் வந்து எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கருத்து சுதந்திரத்தை தாண்டி இஷ்டத்துக்கு போய் பேசுறது, பஞ்சாயத்துகளை கிளப்புறது, இது அவதூறு பேச்சுகள். அதான் இவங்க கட்சிக்காரர் பாத்தீங்கன்னா அடுத்து வெற்றிகுமரன் அவர் வந்து அவரா இன்னும் கொஞ்ச நாட்களில் சீமானின் தோல் உரியும் என்ன கிழிச்சுட போறாங்களான்னு தெரியல. இவர் யாருன்னு தெரியும், இவர் யாருன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே, தமிழ்நாடு பூரா தெரியும் யாருன்னு சீமான். இப்ப என்ன சொல்லியிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா, அது கேட்டீங்களா? இவர் வந்து அவர் கூட இருந்தவர் தானுங்க. இவர் தான் ஆரம்ப காலங்கள்ல ஃபுல்லா இருந்தவர். கட்சியில ஒரு முக்கியமான ஆளு விரட்டி விட்டாங்க ஒரு காலகட்டத்தில், விரட்டி விட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு வந்து இவர் ரஜினியை போய் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் மேல சங்கி வாரடிக்குது, ஹச் ராஜாவை வந்து சப்போர்ட் பண்றாரு. இன்னைக்கு ரஜினி யோகாசனம் பண்ணது பாத்தீங்களா? ரொம்ப வைப்ரண்டா இருக்கீங்க, ரொம்ப உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதோட சீக்ரெட்டே வந்துட்டு நான் கிரியா பண்ணிட்டு இருக்கிறது தான் அதோடைய சீக்ரெட். கிரியா யோகா. கிரியா என்ன? பிரியா யோகாவா? கிரியா மந்திரம் தெரியுமா? கிரியா மந்திரம்லாம் தெரியாது. பிரியா மந்திரம்னா சாப்பிட்டியா தூங்குனியா குட் நைட் அப்படின்னு பிரியா ஸ்வீட்டிகளிடம் பேசிய காலங்களில் பிரியாவை பத்தி எங்களுக்கு தெரியும். அது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாம சாப்பிட்டியா தூங்குனியா பாத்ரூம் போனியா 12 வருஷம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த பாபாஜியோட அருள் கிடைச்சிருக்கு. முதுகுல வந்து அந்த 8 புள்ளியில நடுப்புள்ளி புடனி வரைக்கும் ஏறிடுச்சு. ஹேர் கட் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு தலைமை வந்து அட்டாக்லாம் அடிச்சுட்டு அழகா வந்து பேசியிருக்காரு. அதே இப்ப ஹச் ராஜா வேற சொல்லியிருக்காங்க, மத வெறியை நீ தூண்டி விட்டுருக்க அப்படின்னு சொல்லி. ஒரு யார? மத வெறிங்கிறது ஆள் கிடையாது, அது ஒரு விஷயம். இப்போ உங்களை வந்துட்டு நீங்க இந்துவா கிறிஸ்டினை போய் அடிங்கிறது, முஸ்லீம்லாம் சோறு பைத்தியம் கேட்டீங்க பாருங்க. இப்படி கேட்கணும், எல்லா பேரும் கேட்கணும். கூட கீழே கத்துறாங்களே, முருகன் கோயில்ல வந்து பாரத் மாதா கி ஜெயன்ற முருகனுக்கும் பாரத் மாதாக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நம்ம அதே சொல்ல கந்தனுக்கு அரோகரன் வேணா நம்ம கத்தலாம். நம்ம என்னத்த சொல்றது, இவங்களை காரி துப்பிக்க வேண்டியதான். ஹஜ் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த ஃபிளைட்ல வந்து அடிமை மாதிரி அனுப்புனாங்க. 205 பேர் அந்த மாதிரி இவரையும் அனுப்பிச்சு விட்டுருக்கணுமா? இல்லங்க, அனுப்புனாங்க இல்ல. மோடி எல்லாம் ட்ரம்ப் கூட வித் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா தான் இருக்காரு, ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ட்ரம்ப் மோடியை பெருமையா பேசுறாரு, மோடி ட்ரம்ப்பை பேசுறாரு. ஆனா இவங்க நாட்டு மக்களை அவங்க அடிக்கிறதும் போட்டு வர்றதும் என்ன எனக்கு புரியல என்னன்னு. இல்ல இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க நாடு கடத்தினா அந்த மாதிரி தாங்க நாடு கடத்துவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இங்க இருக்க ஆட்கள்லாம் வந்து ஏங்க உங்ககிட்ட வந்து ஃபிளைட் இல்லையா, நீங்க வந்து போய் கூட்டு வர மாட்டீங்களா, என்னங்க லூசு மாதிரி நீங்க தாங்க ஆட்சியா வச்சிருக்கீங்க. அதான் சொன்னேன் தலைவா, இவங்க மக்களே இவங்களுக்கு தேவை கிடையாது, மண்ணை போட்டு மூடி விட்டு போயிடலாம். செத்தவனே சொல்ல மாட்டாங்க, கணக்கு சொல்ல மாட்டாங்க எத்தனை பேர் சுத்தாயின்னு. அவ்வளவுதான், காசி மாதிரி ஆத்துல பாடியை தூக்கி போட்டு விட்டு பிணக்கரிகளை புறம் சாப்பிடுங்கள் அப்படின்ட்டு சாமியார்களை புறம் வளர்த்தோம்னா பிணத்தை புறம் திண்டுக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு காலில் போயிட்டு உட்காந்து ஆசீர்வாதத்தை வாங்கினோமா, 90 போட்டோமா. அது வேற காலில் ஆசீர்வாதம் பரவாயில்ல, இப்ப வேற ஆசீர்வாதம் வாங்குறாங்க கையை விட்டு. என்னத்த சொல்றது,
என்ன சிரிக்கிறீங்க? வாங்குறாங்களா இல்லையா? வாங்கலையா? தெரியலங்க. தெரியாதான். அந்த வீடியோ காமிச்சதே நீதானப்பா. சரி, ஓகே, இதோட வந்து கடை சத்திக்கலாம். இன்னைக்கு வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோ பார்த்தீங்களா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.